अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। तत्सिद्धं महाप्रकरणं प्रकृतावेव विनियोजकं विकृतौ तु यत् प्राकृत दृष्टार्थांग अनुवादेन विधीयते तस्य विनियोजकं न तु केवलं विधीयमानस्य अपूर्वांगस्य इति। இதான் நீ படிக்க வேண்டியது. என்ன சொல்றா? இந்த மகா பிரகரணம் அப்படிங்கிறது பிரகிருத்தியில விநியோஜகமா இருக்கு, விகிருத்திலையும் விநியோஜகமா ஆகிறது. எப்போ அப்படின்னு கேட்டா, பிராகிருதாங்கத்துக்கு அனுவாதமாக விகிருத்தியில புதுசா ஒரு அங்கம் விதிக்கும் பொழுது இந்த பிரகரணம் விநியோஜகமாக ஆகிறது அப்படின்னு சொல்றாங்க. வெறுமனே புதுசா விகிருத்தியில சொல்லப்படுகின்ற அங்கங்கள் பிரகரண பிரமாணத்தினால விநியோகிக்கப்பட மாட்டாது. எதை போல? உபஹோமகான்னு சொன்னோம் இல்லையா, அத போல அவைகள் பிரகரண பிரமாணத்தினால விநியோகிக்கப்பட மாட்டாது அப்படின்னு இந்த பங்கிக்கு சித்தம் மகாபிரகரணம் பிரகிருதாவேவ விநியோஜகம் விகிருதௌ து யத் பிராகிருத திருஷ்டார்த்தாங்க அனுவாதேன விதீயதே தஸ்ய விநியோஜகம். இதுலயும் சொல்லும் பொழுது ரொம்ப ஜாகிரதையா ஒரு வாக்கியம் சேர்க்கிறார். யத் பிராகிருத திருஷ்டார்த்தாங்க அனுவாதேன அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படி சொல்றார்? பிராகிருத்தாங்கமான ஒண்ணு, அதை உத்தேசிச்சு விகிருத்தியில புதுசா ஒரு அங்கம் விதிக்கப்படுறது. எதை போல? யூபோத்தேசேன குதும்பரத்துவம் விதிக்கிறது போல அங்கேயும் கூட அது திருஷ்டார்த்தமா இருக்கணும். அதிருஷ்டார்த்தமா இருந்தால் அங்க பிரகரணம் விநியோஜகம் ஆகாது. ஏன் ஆகாது? நாம இங்கே ஒரு விஷயம் படிச்சோம், தீக்ஷணீயா வாங்நியம நியாயகான்னு ஒரு நியாயத்தை படிச்சோம். அதாவது அதிருஷ்டார்த்தமா ஒரு அங்கம் விதிக்கும் பொழுது அது பக்கத்திலேயே இருக்கக்கூடியதான அபூர்வத்தை தனக்கு சாத்தியமா எடுத்துக்கும், விகிருதி பர்யந்தம் போகாது. விகிருதி ஜன்ய அபூர்வ பர்யந்தம் போகும் பொழுதுதான் என்ன ஆகும்? விகிருத்தியினுடைய ஆகாங்ஷா கதம்பாவாகாங்ஷா அப்படியே இருக்கு அப்படின்னு ஒத்துக்க வேண்டி வரும். அப்படி ஒத்துக்க வேண்டி வரும் பொழுதுதான் உபயாகாங்ஷா. இதே விகிருத்திய ஜன்ய அபூர்வம் வரையில் கொண்டு போகல. இப்போ உதாரணத்துக்கு இந்த புருஷதாஜ்ய விஷயத்துல இந்த கிரந்த கர்த்தாவினுடைய அப்பா சொன்னார். என்ன சொன்னார்? புருஷதாஜ்யமானது விதிக்கப்படுறது, பிராகிருதாங்க அனுவாதேன விதிக்கப்படுறது. ஆனா இது எந்த அபூர்வத்தை உத்தேசமா எடுத்துக்கும்னு கேட்டால் பக்கத்திலேயே இருக்கக்கூடியதான அனுயாஜன்ய அபூர்வத்தை தான் எடுத்துக்கும். விகிருதி ஜன்ய அபூர்வ பர்யந்தம் போகாது அப்படின்னு சொல்லி கொடுத்தார் தீக்ஷணீயா வாங்கியம் நியாயத்தை வச்சு. அப்போ என்ன தெரிகிறது இதுல இருந்து? அதிருஷ்டார்த்தமா பிராகிருத அங்கத்தை உத்தேசிச்சு புதுசா
விகிருத்தியில ஒரு அங்கம் விதிக்கப்பட்டால் அந்த அங்கமானது விகிருதிஜன்ய அபூர்வ பர்யந்தம் போகாது. அங்கேயே பக்கத்தில் இருக்கக்கூடியதான அபூர்வம் எதுன்னு பார்த்து அதை எடுத்து அதை உண்டு பண்றதா இருக்கும். அதனாலதான் என்ன பண்றா இங்க அதிருஷ்டார்த்தமா இருக்கக்கூடாது. பிராகிருத அங்கத்தை உத்தேசிச்சு விகிருத்தியில புதுசா விதிக்கப்படக்கூடியதான அங்கமானது எப்பேற்பட்டதா இருக்கணும், திருஷ்டார்த்தமானதா இருக்கணும் அப்படிங்கிறத மனசை வச்சு எழுதுறார். இந்த சொன்ன விஷயம் புரிஞ்சிருக்கா? விகிருதௌ யத் பிராகிருத திருஷ்டார்த்தாங்க அனுவாதேன விதீயதே தஸ்ய விநியோஜகம் நது கேவலம் விதீயமானஸ்ய அபூர்வாங்கஸ்ய. உபஹோமங்களை போன்ற கர்மாக்கள் விகிருத்தியில புதுசா விதிக்கப்பட்டாலும் அவைகள் பிரகரண பிரமாணத்தினால விநியோகிக்கப்பட மாட்டாது. சரி, இப்போ இன்னொரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறார். எத்து விகிருத்தௌ அபி பிராகிருத தர்மானுவாதேன விதீயமானயோஹோ தர்மயோஹோ அந்தராலே அபூர்வம் அங்கம் கேவலம் பட்யதே ததபி பிரகரணேன விநியுச்சதே. இப்போ இன்னொரு ரெண்டாவது விஷயம் சொல்லி கொடுக்குற, நல்லா கவனமா பார்த்துக்கணும். விகிருத்திலையும் பிரகரணம் விநியோஜகம் ஆகும் அப்படின்னு இவ்வளவு நேரம் காமிச்சோம். எந்த மாதிரி இடத்துல ஆகும்னு சொன்னோம்? பிராகிருதத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அங்கம், அதை உத்தேசிச்சு விதிக்கப்படுகின்ற திருஷ்டமான அங்கம் ஒண்ணு. அப்போ அந்த அங்கமானது பிரகரண பிரமாணத்தினாலே விநியோகிக்கப்படும். அதற்கு உதாரணம் நம்ம பார்த்தோம், ஔதும்பரோ விபோகோதி. இப்போ வேற ஒரு இடம் காமிக்கிற, அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பிராகிருத அங்கங்கள், உதாரணத்துக்கு இங்க சொல்ல போற இடமே எடுத்துக்கலாம். பிரயாஜகா, பிரயாஜமானது பிரகரணத்திலிருந்து பிரகிருத்தியிலிருந்து விகிருத்திக்கு அதிதேச பிரமாணத்தினால கிடைக்கிறது. பிரயாஜத்துக்குன்னு சில அங்கங்கள் இருக்கும் இல்லையா, அந்த அங்கங்கள் வரிசையா இருக்கு. பிரயாஜத்தினுடைய ஒரு அங்கங்கள் 10 இருக்குன்னு வச்சுக்கோமே, புரியறதுக்காக நான் சொல்றேன். பிரகிருத்திலிருந்து இந்த 10 வரணும் விகிருத்தி. விகிருத்தில இந்த 10 அங்கங்களும் சேரணும். சேர்ந்தாதான் விகிருத்தியினுடைய கதம்பாவாகாங்ஷா பூர்த்தி ஆகும். இதுதான் ஸ்திதி. இப்ப பாருங்க, பிரயாஜத்தினுடைய 5வது அங்கம் அனுஷ்டிச்சுருக்கோம் வச்சுக்கோம். இந்த 5வதுக்கு அப்புறம் பிரயாஜத்தினுடைய 6வது அங்கத்தை அனுஷ்டிக்க போறோம். விகிருத்தியில இப்படி ஒரு வாக்கியம் இருக்குன்னு வச்சுப்போம். விகிருத்தியில புதுசா ஒரு கர்மா விதிக்கப்படுறது, உபஹோமங்களை போல இன்னொரு ஒரு கர்மா விதிக்கப்படுறது. அந்த கர்மாவுக்கு ஆமண ஹோமகான்னு பேர். சரியா? இந்த கர்மா எங்க பண்ணணும்னு விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, பிரயாஜத்துக்கும் அனுயாஜத்துக்கும் நடுவுல விதிக்கப்பட்டிருக்கு பண்ணணும். பிரயாஜங்களுடைய அங்கங்கள், அதாவது பிரகிருத்திலிருந்து வரக்கூடிய அங்கங்கள், பிரயாஜம், அதுக்கப்புறம் நிறைய அங்கங்கள், அதுக்கப்புறம் அனுயாஜங்கள், இதெல்லாம் பிரகிருத்திலிருந்து அப்படியே வருது. எல்லாம் சேரணும் விகிருத்திக்கு போயிட்டு. அந்த பிராகிருத அங்கங்களுக்கு நடுவுல இந்த ஆமண ஹோமகான்னு ஒரு ஹோமம் இருக்கு. இதை பண்ணணும்னு ஒரு விதி வாக்கியம் சொல்லி கொடுக்கிறோம். விகிருத்தில புதுசா ஒரு வாக்கியம். சந்தம்ச நியாயா நான் இன்னும் சொல்ல வரல, அது இதுக்கப்புறம் வரப்போறது. அவாந்தர பிரகடனம் சொல்லும் பொழுது அந்த மாதிரி ஒரு ஸ்திதி கிட்ட அதே மாதிரி ஸ்திதி தான். இப்போ நான் இப்ப சொல்லியிருக்கக்கூடிய நிலைமை என்னன்னு புரிஞ்சிருக்கு இல்லையா? பிராகிருத அங்கங்கள் விகிருத்தியில சேரணும். அந்த மொத்த பிராகிருத அங்கங்கள் சேர்ந்ததுக்கு அப்புறம் தானே விகிருத்திக்கு கசம்பாவாகாங்ஷா பூர்த்தி அடையும். அப்படி பிராகிருத அங்கங்கள் சேர்றதுக்கு முன்னாடியே இங்க ஒரு வாக்கியம் இருக்கு விகிருத்தில. இந்த ஆமண ஹோமகாவை பிரயாஜ அனுயாஜத்துக்கு நடுவுல பண்ணணும்னு இருக்கு. சரியா? இப்படி ஒரு ஸ்திதி. இப்ப பாருங்க, பிரயாஜங்களுடைய அங்கங்கள், பிரயாஜத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பிராகிருத அங்கங்கள் எல்லாம் சேர்ந்துட்டே வருது. இன்னும் அனுயாஜங்கள்லாம் சேரல. சேர்றதுக்கு நடுவுலேயே
புதுசா விதிக்கப்பட்ட ஒரு ஆமண ஹோமகா இருக்கு, உபஹோமத்தை போல இருக்கக்கூடிய ஒரு ஆமண ஹோமகான்னு இன்னொன்று. அந்த ஆமண ஹோமகா அதுவும் சேர்றது. எதோட சேர்றது? விகிருதியோட சேர்றது. அப்படி சேரும் பொழுது நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஆமண ஹோமகாங்கிறது புது கர்மா தானே. இந்த ஆமண ஹோமத்துக்கு இப்போ கிம்பாவாகாங்ஷா இருக்குமா இருக்காதா? இருக்கும்ண்ணா. அதே மாதிரி விகிருதிக்கு இந்த ஆமண ஹோமகா சேருகின்ற சமயத்துல கதம்பாவாகாங்ஷா இருக்குமா இருக்காதா? விகிருத்தியினுடைய ஆகாங்ஷாவானது எப்போ பூர்த்தி ஆகும்? பிரகிருத்தியிலிருந்து வந்திருக்கக்கூடியதான அத்தனை அங்கங்களும் அன்வயிச்சாதான். நாம இப்போ எப்படி அங்கங்களை சேர்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொன்னா சேர்த்துட்டு இருக்கோம். விகிருத்தில பிரயாஜா அப்படியே வரிசையா நம்ம அதோட சேர்ந்துட்டு நடுவுல ஆமண ஹோமகா, இன்னும் அணுயாஜங்கள்லாம் சேரல இல்லையா? சேர்றதுக்கு முன்னாடியே இது உபஸ்திதமா இருக்கு. எது? ஆமண ஹோமகா. எப்படி உபஸ்திதமா ஆயிடுச்சு? வாக்கியம் இருக்கிறதுனால. இப்ப இந்த நிலைமை என்னன்னு புரிஞ்சிருக்கா சுதன்? இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்காது? புரிஞ்சிருக்குண்ணா. அப்படியே உபஹோமத்திலயும் அப்படித்தானே வரும்? இல்ல, உபஹோமத்துக்கு அப்படி நிலைமை வராது. உபஹோமத்தை இந்த நடுவுலதான் பண்ணணும்னு சொல்றதுக்கு வாக்கியம் இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? பிராகிருத அங்கங்கள் எல்லாம் சேர்ந்த பிற்பாடு உபஹோமத்தை சேர்க்கும். அதனாலதான் என்ன ஆறுது, பிராகிருத அங்கங்கள்லாம் சேர்ந்ததுனால விகிருத்தியினுடைய கதம்பாவாகாங்ஷா பூர்த்தி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம உபஹோமத்தை சேர்க்கிறோம். அப்போ உபஹோமத்துக்கு மட்டும்தான் ஆகாங்ஷா இருக்கு, கிம்பாவாகாங்ஷா. விகிருத்திக்கு கதம்பாவாகாங்ஷா இல்லை. ஆனா இந்த ஆமண ஹோமகா நம்ம எப்போ சேர்க்கிறோம்? விகிருத்தியினுடைய கதம்பாவாகாங்ஷா இன்னும் பூர்த்தி ஆகவே இல்லை, அதற்கு முன்னாடியே சேர்க்கிறோம். ஏன் சேர்க்கிறோம்? உபஹோமத்தை சேர்க்கறது இல்லை, ஆமண ஹோமத்தை சேர்க்கிறோம் அப்படின்னு ரெண்டுத்துக்கு ஏன் வித்தியாசம் காட்டுறோம் அப்படின்னு கேட்டா, ஆமண ஹோமத்தை இந்த நடுவுல பண்ணணும்னு ஒரு வாக்கியம் இருக்கிறதுனால நாம என்ன பண்றோம்? நடுவுலயே சேர்க்கிறோம். இப்ப புரிஞ்சுதா ஏன் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வருதுன்னு? அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டா, இப்போ இந்த இடத்துல உபயாகாங்ஷா வருது இல்லையா? விகிருத்திக்கும் ஆகாங்ஷா இன்னும் பூர்த்தி ஆகல, கசம்பாவாகாங்ஷா பூர்த்தி ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஆமண ஹோமகா சேர்றது. ஆமண ஹோமத்துக்கும் கிம்பாவாகாங்ஷா இருக்கு. அப்போ என்ன ஆடுறது? உபயாகாங்ஷா இருக்கிறதுனால இந்த இடத்திலையும் பிரகரணம் விநியோஜகம் ஆகும். முன்னாடி காமிச்ச ஔதும்பரஜீபோபோதிங்கிற ஸ்தலத்தை காட்டிலும் இது வித்தியாசமான ஸ்தலம். ஏன்னா அங்க எந்த மாதிரி இடம் காமிச்சா, பிராகிருத அங்க அனுவாதேன விதீயமானஸ்ய பிரகரணேன விநியோஜகத்துவம் கதம்னு சொன்னான். இங்க இந்த ஆமண ஹோமகா பிராகிருத அங்கத்தை உத்தேசிச்சு விதிக்கல, விகிருதி உத்தேசிச்சுதான் விதிக்கப்படுறது. ஆனாலும் அது பிரகரணத்தினால விநியோகிக்கப்படுறது. ஏன்னு கேட்டா, விகிருத்தியினுடைய கதம்பாவாகாங்ஷா பூர்த்தி ஆறதுக்கு முன்னாடியே அது சேர்றதுனால. அப்போ அதை காட்டி இது வித்தியாசமான இடம் இல்லையா? அதுதான் இங்க சொல்லிட்டு. நான் இப்ப பந்திய வாசத்திலும் பார்க்கிறோம். எத்து விகிருத்தௌ அபி பிராகிருத தர்மானுவாதேன விதீயமானயோஹோ தர்மயோஹோ, பிராகிருத தர்மானுவாதேன விதீயமானயோஹோ தர்மயோ அப்படின்னு அர்த்தம். பிராகிருதம் அங்கம் பிரயாஜா, அதை உத்தேசிச்சு சில அங்கங்கள்லாம் சேர்றது. அதே மாதிரி பிராகிருத அங்கங்கள் இன்னும் வரிசையா சேர்ந்துட்டே இருக்கு. அப்படி விதீயமானயோஹோ தர்மயோஹோ அந்தராலே, அந்தராலேன்னா மத்தியே, அபூர்வமபி அங்கம். அபூர்வம் அங்கம்னு அர்த்தம் விகிருதியில விசேஷமா சொல்லப்பட்டது, உபஹோமத்தை போல விசேஷமாக சொல்லப்பட்டது ஆமண ஹோமம். கேவலம் பட்டியது அது பிரகிருத்தியில சொல்லப்பட்ட பிரயாஜத்துக்கு அங்கமாக இங்கு விதிக்கப்படுறது அப்படின்லாம் இல்லை. புதுசுதான் இது, எதற்கும் அங்கம் இல்லை, புதுசா விதிக்கப்படுறது. கேவலம் பட்யத்தே ததபி பிரகரணேன விநியுஜ்யதே. உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும், உபஹோமத்துக்கு நீங்க இப்படி சொல்ல மாட்டேங்கிறேன், ஆமண ஹோமத்துக்கு மட்டும் இப்படி சொல்லிட்டு இருக்கேளே அப்படின்னு கேட்டா, அதற்கு காரணம் என்னது? விகிருத்தியினுடைய கதம்பாவாகாங்ஷா இன்னும் பூர்த்தி ஆகல அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதை சொல்ற பார்த்தோம். யத்யபி விகிருத்தேஹே கதம்பாவாகாங்ஷா
प्राकृतैः एव अङ्गैः शाम्यति तथापि यत्र प्राकृतांग अनुवादेन धर्म विधानं तत्र तद् विधानं यावत् भवति तावत् कथं भावाकांक्षा न निवर्तते அப்படின்னு அர்த்தம். பிரகிருதியிலிருந்து வரக்கூடிய ஒரு அங்கம், அந்த அங்கத்துக்கு தேவையான தர்மங்கள், அதாவது அங்கங்கள், அவைகள் எதுவரையில் இன்னும் விகிருத்தியில சேரலையோ அது வரையில் விகிருத்தியினுடைய ஆகாங்ஷா பூர்த்தி அடையாது. ததாபி பிராகிருதாங்க அனுவாதேன, பிராகிருதாங்கம் பிரயாஜா, ததனுவாதேன சில கர்மாக்கள், அனுவாதேன தர்ம விதானம், தத்ர தத் விதானம் யாவத் பவதி, பிராகிருதாங்கமான பிரயாதத்துக்கு தேவையான அங்கங்கள் எதுவரையில் சேர்றதோ அது வரையில் தாவத்து கதம்பாவாகாங்ஷா, அதாவது விகிருத்தியுடைய கதம்பாவாகாங்ஷா இருக்கே அது ந நிவர்த்ததே. இது புரிஞ்சது இல்லையா? நான் அந்த இடம் எதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. இந்த பிராகிருதாங் இது விகிருதி எது எடுத்துருக்கா அப்படின்னு கேட்டா வைஸ்வதேவியும் சாங்கிரகணியும் நிர்வபேத் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் ஆமணம் அஸ்யாமணஸ்ததே வாய்க்கு திஸ்ர ஆஹுதி ஜுஹோதி அப்படிங்கிற இந்த வாக்கியத்தினால ஆமண ஹோமகா விதிக்கப்பட்டிருக்கு. அதுல அஜானாகம் புரஸ்தாக துரியாதுன்னு பிரயாஜத்தை இங்க விதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியாது இல்லையா? அதுக்கப்புறம் எது அனுயாஜானாம் பரஸ்தாத் துரியாது அப்படின்னு இருக்கு. சொர்க்கம் லோகம் உபக்கிராமேது பலன்லாம் சொல்லப்படுறது இருக்கட்டும். என்ன ஆறுது? பிரயாஜா, அதுக்கப்புறம் அனுயாஜான்னு தெரிகிறது. மத்தியே ஜுஹோதி அப்படின்னு வாக்கியம். இந்த மத்தியே ஜுஹோதிங்கிற வாக்கியம், இந்த ஜுஹோதிங்கிற பூதாத்துனால எந்த ஹோமகா பிரிக்கப்படுறதுன்னு கேட்டா முன்னாடி சொல்லப்பட்ட ஆமண ஹோமகா. அப்போ பிரயாஜ அனுயாஜத்தினுடைய நடுவுல இந்த ஆமண ஹோமகா விதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிகிறது வாக்கியத்தினால. அதனால என்ன ஆகுது பாருங்க, வரிசையா விகிருத்தினுடைய ஆகாங்ஷா தொடர்ந்து வருது. பிரயாஜத்தை வரும் பொழுது ஆகாங்ஷா இருக்கு, இன்னும் ஆகாங்ஷா தொடர்ந்துட்டே இருக்கு. எதற்காக? பின்னாடி சொல்லப்பட்ட அனுயாதமும் சேரணுங்கிறதுக்காக. சேர்றதுக்கு நடுவுல இது விழுந்திருக்கு. எது விழுந்திருக்கு? ஆமண ஹோமா. அதனால அந்த சமயத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, விகிருத்தியினுடைய ஆகாங்ஷாவும் இருக்கு, ஆமண ஹோமத்தினுடைய ஆகாங்ஷாவும் இருக்கு. அதனாலதான் ஆமண ஹோமத்துக்கு விகிருத்தோ பிரகரணேன விநியோகா. இந்த விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கு இல்லையா எல்லாருக்கும்? அத்தஹ விகிருத்தேஹே ஆகாங்ஷாவத்வாத், அதாவது விகிருத்திக்கு ஆகாங்ஷா இருப்பதினாலே அந்தராலே விஹிதஸ்யாபி மத்தியே விஹிதஸ்யாபி அபூர்வாங்கஸ்ய நூதன அங்கஸ்ய ஆமண ஹோமஸ்ய பாவ்யாகாங்ஷா சத்வாத் யுக்தம் தஸ்ய பிரகரணாத் விகிருத்தியர்த்தத்துவம். இந்த பங்கில பார்த்தா நமக்கு தெரியும் உபயாகாங்ஷா இருக்குன்னு காமிச்சிருக்க. விகிருத்தேஹே ஆகாங்ஷாவத்வாத் அப்படின்னு சொன்னதுனால விகிருத்திக்கு ஆகாங்ஷா இருக்குன்னு ஒரு ஆகாங்ஷையை காமிச்சார். அதே மாதிரி அபூர்வாங்கஸ்ய பாவ்யாகாங்ஷா சத்வாத் அப்படின்னு சொன்னதுனால விகிருத்திக்கும் ஆகாங்ஷா இருக்குன்னு காமிச்சார். இப்படி உபயாகாங்ஷா இருக்குன்னு காமிச்சிட்டார். அதனால என்ன அடுத்து? பிரகரணாத் விகிருத்தியர்த்தத்துவம் யதா ஆமண ஹோமேஷு தேஹி பிராகிருதாங்க அனுவாதேன விதீயமானயோஹோ தர்மயோஹோ அந்தராலே விதீயந்தே. பிராகிருதாங்கம் பிரயாஜா, அதுக்கப்புறம் வரக்கூடியதான அனுயாஜா, இந்த மாதிரி அங்கங்களுக்கு இன்னும் சொல்ல போனா இதை இப்படி சொல்லணும், வைஸ்வதேவியும் சாங்கிரகணியும் இஷ்டியும் நிர்வபேதும் இஷ்டி விதிக்கப்பட்டது. அந்த இஷ்டிக்கு அங்கமாகத்தான் பிரயாஜ அனுயாஜங்கள்லாம் விதிக்கப்பட்டது இல்லையா? விகிருத்தில சாங்கிரகணியும் இஷ்டின்னு சொல்லி அந்த இஷ்டிக்கு அங்கமாக பிரயாஜ அனுயாஜங்கள்லாம் விதிக்கும் பொழுது எப்படி வருது? பிரகிருதா கர்மா, பிரகிருத்திலிருந்து வந்த விகிருத்திக்கு வந்த கர்மா சாங்கிரகணி இஷ்டி. தது அங்கங்கள் எது? பிரயாஜ அனுயாஜங்கள். இந்த பிரயாஜ அனுயாஜங்கள் சேர்ற வரையில விகிருத்தியுடைய ஆகாங்ஷா பூர்த்தி அடையும். ததந்தரே தன் மத்தியே பதித்தம் இதன் கர்மா.
இல்லையா? அதுதான் சொன்னார். விஜயந்தே யுக்தம் தந்திர ரத்னாதோ இப்படின்னு ஒரு கிரந்தத்தை பேரை காமிக்கிறார். தந்திர ரத்னத்துல இதெல்லாம் காமிச்சிருக்கார் அப்படின்னு. இது ஆஸ்தாம் தாவத் இந்த விசாரம் இதோட இருக்கட்டும். ஏன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல இந்த பிரயாஜாதி அங்கங்கள் முன்ன பின்ன இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, நடுவுல இது இருக்குன்னு, அதுல கொஞ்சம் விசாரம் இருக்கு. சில பேர் அதை ஒத்துக்கிறது இல்லை அப்படின்னு விசாரங்கள்லாம் இருக்கிறதுனாலதான் ஆஸ்தாம் தாவத்துன்னு இதோட நிறுத்திக்கிறார். அந்த விசாரத்தை இங்க நான் கொண்டு வரல, அதை நீங்க மேற்கொண்டு கிரந்தத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போதைக்கு நமக்கு என்ன தேவை? இந்த நியாயம் தேவை. எந்த நியாயம் தேவை இருக்கு? இப்படி ஒரு வேளை எங்கேயாவது பிராகிருத அங்கங்கள் தொடர்ச்சியா வரும் பொழுது நடுவுல ஒரு புது அங்கம் வந்தாலும் அந்த புது அங்கமானது பிரகரண பிரமாணத்தினால கிரகிக்கப்படும் அப்படிங்கிறதான இந்த யுக்தி இருக்கே, இந்த நியாயம், இது நம்ம கவனிக்கணும். அதுதான் இது உண்மையாவே இந்த சொன்ன இடத்துல இருக்கா இல்லையா அதெல்லாம் அப்புறம். இந்த சாஸ்திரத்தை பொறுத்தவரையில ரூல்ஸை காமிச்சு கொடுத்துடுவா. திருஷ்டாந்தம் ஒண்ணு காமிப்பா, உண்மையா அந்த இடத்துல இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் தோஷம் இல்லை. எங்க இந்த மாதிரி ஒரு நிலைமை வருதோ அங்க இந்த நியாயத்தை அப்ளை பண்ணிக்க வேண்டியது. அதுலதான் நமக்கு தாற்பயம். சரியா? இப்ப பாருங்க, இதுவரையில் பிரகரணத்தை சொல்லி கொடுத்தா இல்லையா, அந்த பிரகரணத்துக்கு பேரு மகா பிரகரணம் பேரு. பிரகரணம் ரெண்டு விதமா இருக்கு. மகா பிரகரணம், அவாந்தர பிரகரணம். அதாவது பலபாவனா பிரகரணம்னு இருக்கே, அது மகா பிரகரணம். உதாரணத்துக்கு பாருங்க, தர்ஷபூர்ண மாசத்தை விதிக்கக்கூடிய வாக்கியம் இருக்கே, அங்க இருக்கக்கூடிய பிரகரணம் நம்ம சொல்றோமே, அது மகா பிரகரணம். அவாந்தர பிரகரணம் என்னது? அங்கங்களுக்கு வரக்கூடியதான கதம்பாவா காங்ஷா இருக்கும் இல்லையா, பிரயாஜ சமிதோ எதிங்கிற வாக்கியம் பிரயாஜத்தை விதிக்கக்கூடிய வாக்கியம். அந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய பாவனாவில கதம்பாவா காங்ஷா இருக்குன்னு தானே, அந்த ஆகாங்ஷா அது அந்த பிரகரணத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா அவாந்தர பிரகரணம், பாவனா பிரகரணம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அங்கங்களுக்கு ஏற்படக்கூடியதான ஆகாங்கையை வச்சுண்டு அதற்கு அங்கங்கள் சிலது படிக்கப்பட்டிருக்கும் இல்லையா, அதை சேர்க்கும் போது சொல்லக்கூடிய பிரகரணம் அவாந்தர பிரகரணம். இதுதான் நம்ம படிக்க போறோம். பலபாவனாயாக அந்தராலே யத் அங்கபாவனாயாக பிரகரணம் தத் அவாந்தர பிரகரணம். அதாவது மகா பிரகரணம் அப்படிங்கிறது பலபாவனா எங்க இருக்கோ அதை வச்சுட்டு சொல்லக்கூடியது. அது இல்லாமல் அங்கபாவனா பிரகரணம் எது உண்டோ அதுதான் நாம இங்க அவாந்தர பிரகரணம்னு சொல்லணும். தச்ச அவாந்தர பிரகரணச்ச அபிக்கிரமணாதீனாம் பிரயாஜாதிஷு விநியோஜகம். எப்படின்னு பாருங்க, இந்த என்ன ஸ்திதின்னு சொல்லிடுறேன். பிரயாஜ கர்மா விதிக்கப்படுறது, அதுக்கப்புறம் அந்த பிரயாஜத்தினுடைய அங்கங்கள் சிலது விதிக்கப்படுறது. ஒரு 2-3 அங்கங்கள் வச்சுக்கோங்களேன். 4வது 5வதும் ஒரு சில அங்கங்கள் விதிக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த அங்கங்கள் எதற்கு அங்கம் அப்படின்னு நிர்ணயம் செய்யப்படவில்லை. இந்த நிலைமையை நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி இருக்கு? 1, 2, 3 இப்படி வரிசையா 3 அங்கங்கள் இருக்கு. அந்த அங்கங்கள் எல்லாமே பிரயாஜத்தினுடைய அங்கம் அப்படின்னு நாம ஏற்கனவே வேற பிரமாணத்தினால தெரிஞ்சுட்டோம். வாக்கியத்தினாலேயோ ஸ்ருதியினாலேயோ அல்லது லிங்கத்தினாலேயோ நாம முடிவு பண்ணிட்டோம். பிரகரணத்தை காட்டிலும் முன்னாடி இருக்கக்கூடிய 3 பிரமாணங்களை வச்சுட்டு முடிவு பண்ணிட்டோம். என்ன முடிவு பண்ணிட்டோம்? இந்த 3 அங்கங்களுமே சமிதோயதத்திங்கிற வாக்கியம் பிரயாஜத்தினுடைய உற்பத்தி வாக்கியம். அதன் பிறகு வரிசையா ஒரு 3 அங்கங்கள் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த 3 அங்கங்களுமே பிரயாஜத்தினுடைய அங்கங்கள் அப்படின்னு நாம பிரகரணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 பிரமாணங்கள் இருக்கு இல்லையா, ஸ்ருதி லிங்க வாக்கியம்னு, இந்த பிரமாணங்களை வச்சுட்டு முடிவு பண்ணிட்டோம். இந்த 3மே பிரயாஜத்தினுடைய அங்கங்கள் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். சரியா? 4வது 5வது அப்படின்னு ஒரு 2 அங்கங்கள் அங்க புதுசா படிக்கப்பட்டிருக்கு. அந்த 2 அங்கங்கள்
எதனுடைய அங்கம்னு முடிவே பண்ணல, அதுக்கு ஒரு பிரமாணம் கிடைக்கல. அதுக்கப்புறம் 6, 7, 8 இந்த வரிசையா இருக்கக்கூடிய அங்கங்கள் பிரயாசத்தினுடைய அங்கங்கள் அப்படின்னு ஸ்ருதி, லிங்க, வாக்கிய பிரமாணத்தினால இந்த மூணுத்துல ஏதோ ஒரு பிரமாணத்தினால நமக்கு தெரிஞ்சு போயாச்சு. அப்ப எப்படி இருக்கு ஸ்திதி? 1, 2, 3, 6, 7, 8 இந்த ரெண்டு பக்கமுமே இருக்கக்கூடிய அங்கங்கள் 6 அங்கங்கள் பிரயாசத்தினுடைய அங்கங்கள் அப்படின்னு வேற பிரமாணத்தினால நாம தெரிஞ்சிருந்தோம். நடுவுல இருக்கக்கூடியதான 4, 5 இந்த 2 அங்கங்கள் எந்த கர்மாவுக்கு அங்கம்னே சொல்றதுக்கு பிரமாணம் இல்லை. சரியா? இப்போ நாம இந்த இடத்துல மகா பிரகரணத்தை வச்சுட்டு பார்த்தால் 4வது 5வது அங்கங்கள் 2 இருக்க புதுசா சொல்லப்பட்டது. இந்த ரெண்டும் மகா பிரகரணத்தை வச்சு பார்த்தால் எதற்கு அங்கமாக ஆகும் அப்படின்னு கேள்வி. பிரயாஜத்துக்குங்கிறது சித்தாந்தம். நான் மகா பிரகரணத்தை வச்சுட்டு பார்த்தால்னு கேள்வி கேட்கு. மகா பிரகரணம்னு என்னது? தர்ஷபூர்ண மாச பிரகரணம் இல்லையா? பிரயாஜகாவே தர்ஷபூர்ண மாச பிரகரணத்துல இருக்குன்னு சொன்னா அதுக்கு நடுவுல படிக்கப்பட்டது கூட எல்லாமே தர்ஷபூர்ண மாச பிரகரணத்துல சேர்ந்தது தானே? புரியுதுதான்? அப்போ மகா பிரகரணத்தை வச்சுட்டு பார்த்தால் இந்த நடுவுல புதுசா படிக்கப்பட்ட கர்மாக்கள் ரெண்டுமே தர்ஷபூர்ண மாசத்துக்கு அங்கம்னு ஆயிடும் இல்லையா? ஆனால் அவாந்தர பிரகரணம் வச்சு பார்த்தா, அவாந்தர பிரகரணம் என்னது? பிரயாஜ யாகத்துக்கு ஒரு கதம் பாவாகாங்ஷா இருக்கும் இல்லையா? பிரயாஜ யாக கதம் கர்த்தவ்யா அப்படின்னு ஒரு ஆகாங்ஷா வருமா வராது? இந்த ஆகாங்கையை வச்சுட்டு இந்த ஆகாங்கையை தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? அங்கபாவனாகாங்ஷான்னு சொல்லிட்டு இருக்கோம். பிரயாஜாகாங்ஷா பிரயாஜத்திற்கு இருக்கக்கூடியதான கதம்பாவாகாங்ஷான்னு சொல்லிட்டு இந்த ஆகாங்கையை வச்சுட்டு பார்த்தால் இந்த நடுவுல சொல்லப்பட்ட 4வது 5வது அங்கங்கள் ரெண்டுமே எதற்கு அங்கமாக ஆகும்? பிரயாசத்துக்கு அங்கமாக ஆகும் இல்லையா? அப்போ என்ன தெரிகிறது? மகா பிரகரணத்தை வச்சுட்டு பார்த்தால் இந்த ரெண்டும் தர்ஷபூர்ண மாசத்துக்கு அங்கம் ஆறுது. அவாந்தர பிரகரணத்தை வச்சுட்டு பார்த்தால் இந்த ரெண்டும் பிரயாசத்துக்கு அங்கமாக ஆறுது. இப்ப ரெண்டுல எதை எடுத்துக்கலாம்னு கேள்வி. அவாந்தர பிரகரணத்தை தான் எடுத்துக்கணும்ங்கிறது இந்த சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. மகா பிரகரணத்தை காட்டிலும் அவாந்தர பிரகரணம் தான் பலவத்தானது. அதனால நம்ம இந்த 4வதையும் 5வதையும் எதனுடைய அங்கமா எடுத்துக்கிறோம்? பிரயாஜத்தினுடைய அங்கம். பிரயாஜத்தினுடைய அங்கமா எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல இந்த அவாந்தர பிரகரணம் சொல்றோம் இல்லையா? அவாந்தர பிரகரணத்துல சந்தம்ஷா அப்படின்னு ஒரு அம்சத்தை எடுத்துக்கிறோம். சந்தம்ஷான்னு என்ன தெரியுமா? கிடுக்கின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? அது என்ன பண்ணும்? இப்படி இருக்கும், 2 பக்கத்துல இப்படி இருக்கும் இல்லையா? அது நடுவில் இருக்கக்கூடிய பதார்த்தத்தை புடிச்சுருக்கோம் இல்லையா? 2 பக்கம் இப்படி இருக்கக்கூடியது இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துல இருந்து நடுவுல சேர்த்து நடுவு பதார்த்தத்தை கெட்டியா பிடிச்சிருக்கோம். அதை போல இப்ப நாம பார்த்தோமே, அங்கேயும் நீங்க கவனிச்சா தெரியும், 1, 2, 3 இந்த 3 பதார்த்தங்கள் பிரயாசத்துடைய அங்கங்கள்னு ஏற்கனவே வேற பிரமாணத்தினால முடிவாயிடுச்சு. அதே மாதிரி 6, 7, 8 இந்த 3ம் பிரயாசத்தினுடைய அங்கங்கள்னு வேற பிரமாணத்தினால முடிவாயிடுச்சு. இப்படி 2 முடிவான இந்த அங்கங்கள் என்ன பண்ணும்? நடுவில் இருக்கக்கூடியதான அந்த புது பதார்த்தம் இருக்கேன் 2 அதை பிடிச்சிருக்கும். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சந்தம்ஷான்னு சொல்லுவோம். இந்த அவாந்தர பிரகரணம் எங்கெல்லாம் வருதோ அங்க இந்த சந்தம்ஷா அவசியம் இருக்கும். சரியா? இது புரிஞ்சிருக்கா? சந்தம்ஷா அப்படிங்கிறது என்னன்னு, எப்படி அது நடுவில் இருக்கக்கூடிய பதார்த்தத்தை எடுத்துக்கிறது அப்படின்னு புரிஞ்சிருக்கு இல்லையா? இப்போ நம்ம இந்த பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் தான் பந்தியில பார்க்க போறோம். பலபாவனாயாக அந்தராலே யத் அங்கபாவனாயாக பிரகரணம் தத் அவாந்தர பிரகரணம் தச்ச அபிக்கிரமணாதீனாம் பிரயாஜாதிஷு விநியோஜகம். இப்போ நமக்கு அதை காமிக்கிறா. எதை காமிக்கிறா? எது நடுவுல புதுசா படிக்கப்பட்ட அங்கம் அப்படின்னு, அந்த புதுசா படிக்கப்பட்ட அங்கத்துக்கு பேரு அபிக்கிரமணம்னு பேரு. அதாவது இந்த
பிரயாதத்தை பண்ணிட்டு கொஞ்சம் நடந்து போகணும், ஒரு ஸ்டெப் வச்சுட்டு போகணும். அது அதிக்கிரமணம்னு பேர். இதுதான் அவருக்கு கேட்டா தெரியும் இல்லையா? அங்க அபிக்கிரமணம் இதுதானே பண்றா இல்லையா? அதுதான் சொல்றேன். அந்த விஷயத்துல இங்க விசாரம். இப்போ இதுல எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா பாருங்க, முதல் நான் என்ன உங்களுக்கு புரியுதுக்காக சொன்ன முதல் 3 அங்கங்கள் பிரயாஜத்தினுடைய அங்கங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அதுல சமானயதே ஜுஷ்வா உபகிருதம் அப்படின்றது ஜுகுல உபகிருத் பதார்த்தத்திலிருந்து ஆஜ்யத்தை எடுத்துக்கணும். இது எதுக்காக எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டா பிரயாஜத்துக்காக எடுத்துக்கணும். எத் ஜுஹ்வான் கிருண்ணாதி பிரயாஜே வியஸ்தது எது பபிருதி பிரயாஜானுயாஜே வியஸ்தது இப்படின்னு நாம அந்த வாக்கியத்தை ஸ்ருதியை வச்சுட்டு பார்த்தாலும் சரி, வாக்கியம்னு வச்சிருந்தாலும் சரி, இந்த 2 நாள் நமக்கு என்ன ஆச்சு? இந்த ஜுகுல உபகிருத்துல ஆஜ்யம் எது கிரகிச்சுக்கிறோமோ அது பிரயாஜத்துக்கு அங்கமாக கிரகிச்சுக்கிறோம் அப்படின்னு தெரியாது. அப்போ இந்த ஆஜ்ய கிரகணம் பிரயாஜாங்கம்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் அபிக்கிரமணம் சொல்லப்பட்டிருக்கு. அதன் பிறகு அபிக்கிரமணம் புதுசா சொல்லப்பட்ட கர்மா இது எதுக்கு அங்கம்னு தெரியல. ஏன்னா இது எந்த பிரகாரத்தையும் சொல்லப்படலை, தனியா இருக்கு. அந்த அபிக்கிரமணத்துக்கு அப்புறம் மறுபடியும் பிரயாஜத்தினுடைய அங்கமே சொல்லப்படுறது. என்ன சொல்லப்படுறது? ஹவிஷு பிரஜாதசேஷம் அபிகாரையேது. இப்ப நீங்க இந்த பதங்கள் பார்த்தாலே தெரிகிறது இல்லையா? முதல்ல சொல்லப்பட்டது ஜுஹ்வாங்கிருண்ணாதி பிரயாஜே பேசது. இந்த வாக்கியங்களை வச்சு பார்த்தாலே இங்க சொல்லப்படக்கூடியதான அங்கம் பிரயாஜத்தினுடைய அங்கம்னு தெரிகிறது. அதே மாதிரி பின்னாடி வரக்கூடிய அங்கங்களும் பிரயாஜசேஷம் ஹவிஷு அபிகாரையேதுன்னு தான் இருக்கு. பிரயாஜசேஷம் தானே சொல்லப்பட்டது. அப்போ பின்னாடி வரக்கூடிய அங்கங்களும் கூட பிரயாஜத்தினுடைய அங்கங்கள் தான் தெரிகிறது. நடுவுல இருக்கக்கூடிய அபிக்கிரமணம் தான் எதற்கு அங்கம்னு தெரியல, சந்திக்தமா இருக்கு. இதுக்காக இதை சொல்றேன்னா இந்த சந்தம்ஷா இருக்குன்னு காமிக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல வரக்கூடிய அங்கங்களும் பிரயாஜத்துடைய அங்கங்கள், பின்னாடி வரக்கூடிய அங்கங்களும் பிரயாஜத்துடைய அங்கங்கள், நடுவுல இருக்கிறது தான் புதுசு. அதைத்தான் இங்க சொல்லிட்டு இருக்க பாருங்க. தத்தி எப்படி அந்த அபிக்கிரமணமானது பிரயாஜத்துகளுக்கு அங்கமாகும் அப்படின்னு காமிக்கிறா. சமானயதே உபகிருதா இத்தியாதினா பிரயாஜ அனுவாதேன கிஞ்சித் அங்கம் விதாய. இந்த சமானயத்தே உபகிருதான் தான் இருக்கு இங்க பதம். உபகிருத்துல ஆஜ்ய கிரகணம் பண்ணுன்னு. ஆனா அந்த உபகிருத்த ஆஜ்யம் எதற்காக அப்படின்னு கேட்டா பிரயாஜ அனுயாஜே பேஸ்ததுன்னு இன்னொரு வாக்கியத்தினால தெரியறது. அதாவது அந்த ஆஜ்யமானது பிரயாஜத்துக்கு அங்கம்னு நமக்கு முன்னாடியே ஸ்ருதியினாலேயோ அல்லது வாக்கியத்தினாலேயோ தெரிஞ்சிடுறது. இத்தியாதினா பிரயாஜ அனுவாஜேன பிரயாஜ அனுவாதேன கிஞ்சித் அங்கம் விதாய விதீயதே. கிம் விதீயதே? என்ன விதீயதே? அபிக்கிரமணம் விதீயதே. சமயம். அதுக்கப்புறம் பஷ்டாதபி பிரயாஜ அனுவாதேன யோவை பிரயாஜானாம் மிதுனம் வேதா இத்தியாதினா கிஞ்சித் அங்கம் விதியதே. இந்த கிரந்தக்காரர் இந்த வாக்கியத்தை சொல்றார், யோவை பிரயாஜானாம் மிதுனம் வேதான்னு. வசுதத்துல இது வாஸ்தவத்தில் இது விதாயக வாக்கியம் இல்லை, இது அர்த்தவாத வாக்கியம். இதுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த வாக்கியத்துக்கு அப்புறம் வரக்கூடிய வாக்கியம் பிரயாஜசேஷேன ஹவிஷு அபிகாரேதுன்னு வாக்கியம் வரப்போறது. இதனுடைய தொடர்ச்சியான வாக்கியம். அதை மனசை வச்சு அவர் அர்த்தவாதத்தை எழுதுறார். விதி வாக்கியம் இது இல்லை, விதி வாக்கியம் பிரயாஜசேஷேன ஹவிஷ் அபிகாரேதுன்னு வரப்போறது. அதுதான் சரியா? அப்போ அந்த வாக்கியத்தினால மறுபடியும் நமக்கு என்ன தெரிகிறது? பிரயாஜத்தினுடைய அங்கங்கள் பின்னாடி வருதுன்னு தெரிகிறது. பிரயாஜான ஹிஷ்வா ஹவிம்ஷி அபிகாரேத் அப்படின்னு விதிவாக்கியம். பிரயாஜான் ஹிஷ்வா ஹவிம்ஷி அபிகாரேத் அப்படின்னு வாக்கியம். இதுதான் அபிக்கிரமணத்துக்கு அப்புறம் பிரயாஜத்துடைய அங்கங்களை விதிக்கக்கூடிய வாக்கியம். அந்த வாக்கியம் எதனுடைய தொடர்ச்சி? யோவை பிரயாஜானாம் மிதுனம் வேத அப்படிங்கிற அர்த்தவாதத்துடைய தொடர்ச்சி அது. சரியா? நான் ஏன் இதை மெனக்கட்டு சொல்றேன்னா, யோவை பிரயாஜானாம் மிதுனம் வேதா இத்தியாதினா கிஞ்சித் அங்கம் விதியத்தைன்னு சொல்றாரு இல்லையா? இந்த வாக்கியத்தினால விதிக்கப்படலை. இந்த வாக்கியம் அர்த்தவாத வாக்கியம். இது விதிக்காக வந்தது இல்லை, விதிக்கிறதுக்காக வரல. இதுக்கப்புறம் வரக்கூடிய வாக்கியம் இருக்கு இல்லையா? மிதுனம் வேதா பிரயாஜேன யுஷ்வா ஹமீம் ஷபிகாரேத்தின்னு பின்னாடி வருது இல்லையா? அதுதான் விதாயக வாக்கியம். இருந்தாலும் இதை அவர் மென்ஷன் பண்ணிருக்க வேதத்துல அந்த தொடர்ச்சிக்காக அப்படியே இருக்க.
இப்போ இந்த நிலைமை நல்லா புரிஞ்சிருக்கா எப்படி இருக்குன்னு? பங்கினுடைய அர்த்தமும் புரிஞ்சிருக்கா? பிரயாஜ புரிஞ்சிருக்கு இல்லையா? நடுவில் கொஞ்சம் கட்டானமா இருந்தது. அத்தः பிரயாஜ அங்க மத்தியே படிதம் அபிக்கிரமணம் ததங்கம் பவதி. ததங்கம் பவதி அப்படின்னு சொன்னா கஸ்ய அங்கம் பவதி? பிரயாஜாங்கம் பவதி. பிரயாஜாங்கம் பிரயாஜாங்கம் பவதி. குதः ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா, தத் கதம் பாவாகாங்காயாः அசாந்தேஹே. தத் கதம் பாவாகாங்காயாः பிரயாஜ யாகீய கதம் பாவாகாங்காயாः. பிரயாஜ பாவனாயாகன்னு சொல்லணும். பிரயாஜ பாவனா இருக்கே, அந்த பாவனாவினுடைய கதம் பாவாகாங்ஷா இருக்கே, தஸ்யாக அசாந்தேஹே. அது இன்னும் முடியல. அது எப்ப முடியும்? பின்னாடி இருக்கக்கூடிய அங்கங்கள் சேர்ற வரையில் அது அப்படியே தொடர்ந்து தான் இருக்கும். அப்ப நடுவில் இருக்கக்கூடியதும் அதோட சேர்ந்துடும். இதுக்கு முன்னாடி நம்ம விக்ருதௌ பிராகிருதாங்க மத்தியே விகிதம் அங்கமபி பிரகரண பிரமாணேன விநியோகித்ததேன்னு சொன்னோம். அங்கேயும் இதே மாதிரி நியாயம் தான் சொன்னோம். அதுதான் இங்கேயும் வருது. சரியா? अतः प्रयाजांग मध्ये पठितम अभिक्रमणम तदंगम भवति तत् कथम भावाकांक्षायाः अशान्तेः. இந்த விஷயத்தை வார்த்திகர்காரர் சொல்லியிருக்கார். அந்த ஸ்லோகத்தை சொல்றார். யதாஹு பரப்பிரகரணஸ்தானாம் அங்கே ஸ்ருத்யாதிபிஸ் த்ரிபிஹி ஞாதே புனश्च தைரேவ சந்தம்சேன ததிஷ்யதே. அப்படின்னு அர்த்தம். ஸ்ருத்யாதிபிஹி த்ரிபிஹி, ஸ்ருதி லிங்கம் வாக்கியம், இந்த மூன்று பிரமாணங்களால் அங்கத்துவம் நிச்சயிக்கப்பட்டது. எதனுடைய அங்கத்துவம்? பிரயாஜத்தினுடைய அங்கங்கள். அதாவது இந்த உபபுருத் பாத்திரத்துல ஆஜ்ய கிரகணம் இதுதான் சொன்னோமே. இந்த பாத்திரத்துல ஆஜ்ய கிரகணம் எதை பண்றோமோ அது பிரயாஜத்தினுடைய அங்கம் அப்படின்னு நாம மூன்று பிரமாணங்கள்ல ஏதாவது ஒரு பிரமாணத்தை வச்சுட்டு நிர்ணயம் பண்ணிட்டோம். அதே மாதிரி பின்னாடி வரக்கூடியதான பிரயாஜன இஷ்வா ஹவிஷ் அபிகாரயத்திங்கிற இடத்துல ஹவிஷு அபிகாரணம் சொன்னோமே, அதுவும் பிரயாஜத்தினுடைய அங்கம் அப்படின்னு ஸ்ருதிலிங்க வாக்கிய பிரமாணங்கள்ல ஏதாவது ஒண்ணுத்தினால முடிவு பண்ணிட்டோம். சரியா? அதான் இங்க சொல்ற. அங்கே ஸ்ருத்யாதிபி த்ரிபிஹி, அதுவும் இந்த பிரகரணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூன்று பிரமாணங்கள் தான். அதுவும் எப்படி பாருங்க, பரப்பிரகரணஸ்தானம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். தர்ஷபூர்ண மாச பிரகரணத்துல இந்த அங்கங்களுக்கு, எந்த அங்கங்களுக்கு? உபபுத் பாத்திரத்துல ஆஜ்யகிரகணத்துக்கோ பின்னாடி வரக்கூடியதான ஹவிஷு அபிகாரணம் இருக்கு, அபிகாரணம் அதற்கோ இவைகளுக்கு ஸ்ருத்யாதிபிஹி த்ரிபிஹி அங்கே ஞாதே நிச்சிதேன்னு அர்த்தம். இப்படி நிச்சயிக்கையில் அதுவும் எப்படி பாருங்க, புனஷ்டன் இருக்கு. புனஷ்டன் சொன்னா என்ன அர்த்தம்? முதல்ல இருக்கக்கூடிய அங்கங்களும் இந்த பிரயாசத்துக்கு தான் அங்கம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. புனஷ்டன பின்னாடி வரக்கூடிய அங்கங்கள் அவைகளும் இந்த பிரயாசத்துக்கு தான் அங்கம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. புனஷ்ட அப்படிங்கிறது புது அங்கங்களுக்கு அப்புறம் படிக்கப்பட்ட அங்கங்களை மனசை வச்சு சொல்லக்கூடியது. புனஷ்ட தைரைவ சந்தம்சேனா. சந்தம்சேனான்னு சொன்னா முன்னாடி சொல்லி கொடுத்தா இல்லையா, அது போல ததிஷ்யதே. ததிஷ்யதே இத்துக்தே ததங்கத்துவம் இஷ்யதே கேஷாம் நூதனானாம். ஸ்லோகத்தினுடைய பதங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கு இல்லையா? இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், நீங்க இப்படி சொல்றீங்களே இதெல்லாம் எப்போ சித்திக்கும்? அங்க பாவனைக்கு கதம் பாவாகாங்கான்னு ஒண்ணு இருந்தாதான் இதெல்லாம் சித்திக்கும். அதுவே முதல்ல கிடையாதுப்பா. பிரதான பாவனைக்கு தான் கதம் பாவாகாங்ஷா உண்டு, அங்க பாவனைக்கு கதம் பாவாகாங்ஷா கிடையாது அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். நச்ச அங்க பாவனாயாக கதம் பாவாகாங்ஷா பாவா கதம் பிரயாஜ பாவனா கதம் பாவேன அபிக்கிரமணம் திருஷ்யதே அப்படின்னு கேள்வி. பிரயாஜ பாவனைக்கு கதம் பாவாகாங்ஷாவே கிடையாதுன்னு சொல்லியாச்சுன்னா
எப்படி பிரயாஜ பாவனாவினுடைய கதம் பாவாகாங்கையில இந்த அபிக்கிரமணம் கிரகிக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி. ஏவம் நச்ச வாச்சியம், இவ்வாறு கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாது? அங்க பாவனைக்கும் கதம் பாவாகாங்ஷா உண்டு அப்படின்னு சொல்ல போறாரு. பாவனா சாமான்யேன சர்வத்திர கதம் பாவாகாங்ஷாயா சத்வாத். அதாவது என்ன அர்த்தம்? பிரதான பாவனைக்குத்தான் கதம் பாவாகாங்ஷா உண்டு, அங்க பாவனைக்கெல்லாம் கதம் பாவாகாங்ஷா கிடையாது அப்படின்னு இல்லை. பாவனான்னு சொன்னாலே அந்த பாவனைக்கு கதம் பாவாகாங்ஷா உண்டு. அதுதான் சொல்றார், பாவனா சாமான்யேனா சர்வத்திர கதம் பாவாகாங்ஷாயா சத்வாத். எப்படின்னு அதை விளக்குறார். பிரயாஜைஹி அபூர்வம் கிருத்வா யாகோபகாரம் பாவயேத் இத்யுக்தே யோ நாம ந ஜானாதி பிரயாஜைஹி அபூர்வம் கர்த்தும் தஸ்ய அஸ்யேவ கதம் பாவாகாங்ஷா கதம் ஏபிஹி அபூர்வம் கர்த்தவ்யம் இதி. அனுபவபூர்வமா காமிக்கிறார் பாருங்க. சமிதோ எரதின்னு உற்பத்தி வாக்கியம். இதுக்கு என்ன அர்த்தம்? சமித் முதலியதான சமித் யாகத்தினால அபூர்வம் பாவியது. கிம் பாவியது? தர்ஷபூர்ண மாசாபூர்வம் பாவியது சொல்லணும். இப்படி சொன்னதுக்கு அப்புறம் எப்படி அந்த அபூர்வத்தை பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? அபூர்வ பிரயாஜத்தினுடைய அங்கங்கள் இருக்கே, அந்த அங்கங்களை அனுஷ்டிச்சு பிரயாஜத்திலிருந்து அபூர்வத்தை உண்டு பண்ணி அந்த அபூர்வத்தினால தர்ஷபூர்ண மாசத்துடைய உபகாரம் பண்ணணும் இப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? இப்படி சொல்லும்போது நம்ம என்ன சொல்றோம்? பிரயாஜத்தினுடைய அங்கங்களை அனுஷ்டிச்சு பிரயாஜ யாகம் பண்ணி இப்படிதானே சொல்லிட்டு இருக்கோம். அப்போ பிரயாஜத்துடைய அங்கங்கள் அங்க வேண்டிதானே இருக்கு. அப்போ பிரயாஜயாகிய பாவனாவுக்கும் கதம் பாவாகாங்ஷா இருக்கு இல்லையா? புரிஞ்சிருக்கா இது? அதுதான் மந்திர சொல்ல பாருங்க. பிரயாஜைஹி அபூர்வம் கிருத்வா யாகோபகாரம் பாவயேதி இத்யுக்தே யோ நாம ந ஜானாதி கிம் ந ஜானாதி பிரயாஜைஹி அபூர்வம் கர்த்தும் ந ஜானாதி தஸ்ய அவனுக்கு அஸ்தேவ கதம் பாவாகாங்ஷா எப்படி பண்ணணும்னு ஆகாங்ஷா இருக்கு. அதுதான் விளக்குறார். கதம் ஏபிஹி அபூர்வம் கர்த்தவ்யம் இதி. தாச்ச அந்த ஆகாங்ஷ எப்ப பூர்த்தி அடையும்? சந்தம்ஷ பதிதைஹி அங்கைஹி. சந்தம்ஷத்துல நடுவுல விழுந்த புது அங்கங்கள் அதை வச்சுட்டு பிரயாஜத்தினுடைய ஆகாங்ஷ பூர்த்தி அடையும். அல்லது வாசனிகைஹி அங்கைஹி. வாசனிக அங்கங்கள்ல என்ன அர்த்தம்? பிரயாஜத்துக்காகவே விதிக்கப்பட்ட இப்போ இந்த ஒவ்வொரு பாத்திரத்துல ஆஜ்ய கிரகணம் சொன்னோம். இந்த மாதிரியான அங்கங்கள் பிரயாஜத்துக்கு அங்கமாகவே நேரடியா விதிக்கப்பட்ட அங்கங்கள். ஒண்ணு நடுவுல புதுசா சந்தம்ஷத்துல மாற்றின்ற அங்கங்கள், அல்லது நேரடியா சொல்லப்பட்ட அங்கங்கள், அல்லது ஸ்மார்த்தைஹி ஆச்சமனாதி. இது எல்லாம் இல்லைன்னாலும் கூட ஸ்மார்த்தத்துல சில அங்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஆச்சமனம் முதலிய கர்மாந்தே கர்மா கர்மாதோச்ச ஆச்சமனம் கர்த்தவியம் இப்படிலாம் நிறைய விதிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அட்லீஸ்ட் அந்த அங்கங்கள் பண்ணியாவது பிரயாஜத்தை பண்ணியாகும் அப்படின்னு அர்த்தம். மற்ற அங்கங்கள் இல்லைன்னு இல்லை, எல்லாமே இருக்கு, யுக்தமா பிரயோகத்துல இருக்கு. இருந்தாலும் சொல்லி கொடுக்குறா அங்கங்கள் உண்டு, கண்டிப்பா உண்டு. ஒண்ணு பிரயாஜத்துக்காகவே விதிக்கப்பட்ட அங்கங்கள் இருக்கும், அல்லது சந்தம்ஷ பதித்தமா இருக்கும், அல்லது ஸ்மார்த்தத்தில் இருந்தாவது அங்கங்கள் கிடைக்கும். அங்கங்களே இருக்காது. எதுக்கு? பிரதான யாகத்துக்கு அங்கமான பிரயாஜம் முதலியவைகளுக்கு அங்கங்களே கிடையாது. அதுவே ஒரு அங்கம், அதுக்கு இன்னொரு அங்கமா அப்படின்னு கேட்கக்கூடாது. அதெல்லாம் உண்டுன்னு சொல்றதுக்காக இப்படி சொல்றான் பாருங்க. தாச்ச சந்தம்ஷ பதிதைஹி வாசனிகைஹி ஸ்மார்த்தைஷ்ட ஆச்சமனாதிபி சாமியதி. ததபாவேச்ச ஒருவேளை இப்படி அங்கங்களே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும் தெரியுமா? வெறும் பிரயாஜ யாகம் பண்ணினா போதும். அங்கங்கள் இல்லைன்னா இதுல எந்த அங்கங்களும் இல்லையா பிரயாஜம் பண்ணினாலே அதோடைய ஆகாங்ஷா பூர்த்தி ஆயிடும். அதுதான் சொல்ற. ததபாவேச்ச ஸ்வரூப நிஷ்பாதனேனா ஆகாங்ஷா சாமியதி. இந்த மாதிரி நீங்க எங்கேயாவது பார்த்துக்கேளா? அங்கங்களே இல்லாத ஒரு அங்கம்,
ஒரு கர்மா எங்கேயாவது இருக்கா நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அது சொல்றாரு ஆமாம் இருக்கு. தர்வி ஹோமன்யாயேன அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதாவது எங்க அங்கங்கள் இல்லையோ அந்த இடத்துல அதை மட்டும் அனுஷ்டானம் பண்ணாலே போதும். தர்வி ஹோமத்தை போல தர்வி ஹோமஹா அப்படின்னு ஒரு சில கர்மாக்களுக்கு பேர் உண்டு. அதாவது அந்த கர்மாக்களுக்கு வேற அங்கங்களே கிடையாது, அதிதேசத்தினாலையும் கிடைக்காது, அங்கேயே படிக்கப்பட்டும் இருக்காது. எந்த ஹோமத்தை விதிக்கப்பட்டதோ அந்த ஹோமத்தை பண்ணினா போதும், அவைகளுக்கு அங்கங்கள் கிடையாது. அப்படிப்பட்ட கர்மாக்களுக்கு என்ன பேரு? தர்வி ஹோமஹான்னு பேரு. சரியா? அதுதான் மேற்கொண்டு சொல்ல பாருங்க. தர்வி ஹோமேஷு ஹி ஸ்வரூப நிஷ்பாதன அதிரிக்தா ததா வியாபாரா ந ஸ்ரூயதே அப்படின்னு அர்த்தம். தர்வி ஹோமஹா சில விதிக்கப்பட்டிருக்கு, அந்த ஹோமத்துக்கு அதை காட்டிலும் அங்கங்களாக வேறு சில வியாபாரங்கள் கிடையவே கிடையாது, வேறு சில கர்மாக்கள் கிடையாது. தர்வி ஹோமேஷு ஸ்வரூப நிஷ்பாதன அதிரிக்தா ததா வியாபாரா ந ஸ்ரூயதே. உடனே நம்ம அடுத்து சொல்லலாம், அங்கே வியாபாரங்கள் புதுசா சொல்லப்படலை, கர்மாக்கள் சொல்லப்படலை, அதிதேச பிரமாணத்தினால எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. நான் அப்படி அதிதேசேன தத் பிராப்தி. ஏன்பா கிடையாது அப்படின்னு கேட்டா, அதாவது ஹோமத்துக்கு நீங்க அதிதேசம் இல்லைன்னு சொல்றேன், வேற யாகத்துல இருந்தாலும் எடுத்துக்கலாம் தானே. வேற இப்ப எப்படி நாம சொல்லிட்டு இருக்கோம், சௌகை யாகத்துக்கு ஆட்நேய யாகத்திலிருந்து அங்கங்கள் அதிதேசம் ஆறுது அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. அதை போல யாகத்திலிருந்து ஹோமத்துக்கு, தர்வி ஹோமத்துக்கு அதிதேசத்தினால அங்கங்கள் எடுத்துக்கோங்களேன் அங்க படிக்கப்படலைன்னாலும் அப்படின்னு கேட்டா எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஹோமஹா வேறு, யாகஹா வேறு. யாகஹா அப்படிங்கிற பதத்துடைய அர்த்தம் எப்படி இருக்குன்னு கேட்டால், தெஜ்ஜமான அதாவது தெஜ்ஜமான திரவியத்தும் உத்தேசத்தை ரெண்டுத்தையும் முக்கியமா சொல்றது. ஹோமத்தை ஆக்ஷேபிக்கிறது யாக பதம். ஆனா ஹோமபதம் அப்படி இல்லை, மூணுத்தையும் பிரதானமாவே சொல்றது. இந்த அர்த்த வித்தியாசம் முற்றிலும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்ப என்ன ஆறுது, இந்த அதிதேசம் அப்படிங்கிறது எதிலிருந்து எதுக்கு வேணா எடுத்துக்கலாங்கிறது இல்லை, சதிருஷமானதான பார்த்து தான் எடுத்துக்கணும். அப்படி பார்த்தால் ஹோமஹாவுக்கும் யாகத்துக்கும் சாதிருஷ்யம் இல்லை, ஒற்றுமை இல்லை. அதனால ஹோமத்துக்கு யாகத்திலிருந்து அதிதேசம் ஆகாது. அதனாலதான் யாகத்திலிருந்து இந்த தர்வி ஹோமத்துக்கு எந்த அங்கங்களும் அதிதேசம் ஆகாது. இது புரிஞ்சிருக்கா? புரியுதுண்ணா. இது சாதாரண தர்வி ஹோமத்துக்கு மட்டுமே இல்ல, எல்லா ஹோமத்துக்கும் எல்லா இடத்துலயும் தான், எல்லா இடத்துலயும் தான். இப்ப அக்னிஹோத்திரத்துக்கு தரிச பூர்ணமாச விகிருதித்துவம் சொல்லலாமான்னு கேட்டா சொல்லக்கூடாது. அக்னிஹோத்திரம்ங்கிறது தர்வி ஹோமம் மாதிரி இல்லை, தனி. அதப்போ அந்த அக்னிஹோத்திர ஹோமத்துக்கு அங்கங்கள் வேண்டியதா இருந்தால் அந்த அங்கங்களை நாம இஷ்டிலிருந்து எடுத்துக்கலாமா, தரிசபூர்ண மாசத்துல எடுத்துக்கலாம் கேட்டா எடுத்துக்கூடாது. ஏன்னா இது ஹோமஹா, அது இஷ்டி, வித்தியாசம் இருக்கு. அதனால அதுதான் சொல்ற, யாகீயானாம் தர்மானாம் தாவத் ந அதிதேசா குதஹ யாகத்வேன ஹோமத்வேன வைலக்ஷண்யா. வித்தியாசம் இருக்கு ரெண்டுத்துக்கும். நாபி ஹோமியானாம், சரி வேண்டாம், இந்த தர்வி ஹோமத்துக்கு யாகத்திலிருந்து அதிதேசம் வேண்டாம், அக்னிஹோத்திர ஹோமத்திலிருந்து எடுத்துக்கோங்களேன், அது ஹோமஹா தானே, அதுல இருந்து எடுத்துக்கலாமே அப்படின்னு கேள்வி கேட்கிறான். அதுவும் முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு கேட்டா, இந்த அதிதேசம் பண்றதுக்கு இந்த கர்மாவிலிருந்து நம்ம இந்த விகிருதி கர்மாவுக்கு இந்த பிரகிருதியை, இந்த கர்மா தான் பிரகிருதி அப்படின்னு முடிவு பண்றதுக்கு சாதிருஷ்யம் பார்க்கணும், ஒற்றுமை இருக்கணும். அப்படி பார்த்தால் தர்வி ஹோமத்துக்கும் அக்னிஹோத்திர ஹோமத்துக்கும் ஒற்றுமையை சொல்றதுக்கு அங்க எதுவும் இல்லை. அதனால அக்னிஹோத்திர ஹோமஹா இந்த தர்வி ஹோமத்துக்கு பிரகிருதி ஹோமஹான்னு சொல்ல முடியாது அப்படின்னு முதல்ல இந்த அக்னிஹோத்திர ஹோமத்தை பிரகிருதி இல்லை, இதுக்கு தர்வி ஹோமத்துக்கு பிரகிருதி இல்லைன்னு சொல்லிட்டாரு. நாபி ஹோமியானா. ஏன் கஸ்ய ஹோமஸ்ய தர்மஹ கஸ்மின் ஹோமே பிரவர்த்ததே இது விசேஷண நிர்ணய பிரமாணாபாவா. அக்னிஹோத்திர ஹோமம் ஆகட்டும் அல்லது வேற ஏதாவது ஹோமம் ஆகட்டும், எந்த ஹோமத்தை, அதாவது நாரிஷ்ட ஹோமஹான்னு பிரசித்தமா இருக்கு, எந்த ஹோமத்தை இந்த தர்வி ஹோமத்துக்கு பிரகிருத்தின்னு சொல்றதுக்கு எந்த பிரமாணமும் இல்லை.
சாதுஷ்யத்தை சொல்றதுக்கு இங்கே ஒரு ஒற்றுமையும் இல்லை. அதனால இந்த தர்வி ஹோமத்துக்கு பிரகிருதியானது இந்த ஹோமஹாதான்னு எதையும் சொல்ல முடியல. சரியா? இந்த பந்தியை வாசிக்கிறேன் பாருங்க. நாபி ஹோமியானாம் தர்மானாம் அதிதேசா அப்படின்னு வச்சுக்கோம். ஏன் தஸ்ய ஹோமஸ்ய தர்மः கஸ்மின் ஹோமே பிரவர்த்ததே இதி விசேஷ நிர்ணயே பிரமாணாபாவாத். அதः தர்ம பிராப்த்யபாவாத் தர்வி ஹோமைः இஷ்டம் பாவயேத் இதி பிராப்தே கதம் இதி உற்பன்னாபி ஆகாங்ஷா ஸ்வரூப நிஷ்பாதனேனேவ சாமியதி. இப்போ இந்த தர்வி ஹோமத்துல அங்கங்களே இல்லைன்னு ஆயிடுது. அப்போ இந்த தர்வி ஹோமத்தை வச்சுட்டு எப்படி நம்ம அபூர்வத்தை உண்டு பண்றது அப்படின்னு ஒரு ஆகாங்ஷா வந்தாலும் அந்த ஆகாங்ஷை எப்படி சமணம் ஆறது? வேற ஒரு அங்கங்களை வச்சுட்டு இல்லை, அதை மட்டும் பண்ணினாலே போதும். அந்த தர்வி ஹோமத்தை மட்டும் பண்ணினதுனாலேயே அதோடைய ஆகாங்ஷா பூர்த்தி அடைஞ்சிடுறது. ஏன்னா வேற அங்கங்கள் இல்லைங்கிறதுனால ஸ்வரூப நிஷ்பாதனேனைவ சாமியதி. ஏவம் ஏஷு அங்கேஷு சந்தம்சாத்யபாவः தத்ர உற்பன்னாபி ஆகாங்ஷா தேனைவ நிவர்த்ததே நது சர்வதா ததபாவः. இதனால என்ன தெரிகிறது? எந்த இடத்துல சந்தம்சம் முதலியதான பிரமாணங்கள் இல்லையோ அந்த இடத்துல, அதாவது அங்கங்கள் இல்லையோ அந்த இடத்துல அந்த விதிக்கப்பட்ட ஹோமத்தை மட்டும் பண்ணுவதாலேயே அதோடைய ஆகாங்ஷா பூர்த்தி அடைகிறது. ஆனா இதுக்காக எங்கேயுமே அங்க பாவனாவிற்கு கதம் பாவாகாங்ஷா கிடையாதுன்னு சொல்லாதீங்க. தர்வி ஹோமத்திலையும் இருக்கு. ஆனா அந்த ஆகாங்ஷாவானது எப்படி பூர்த்தி அடைகிறது? அதை மட்டும் அனுஷ்டானம் செய்வதாலேயே பூர்த்தி அடைகிறது. அதுக்காக ஆகாங்ஷா இல்லைன்னு இல்லை. இந்த விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கா? தர்வி ஹோம ஸ்தலத்திலையும் கதம் பாவாகாங்ஷா இருக்கு, இல்லைங்கிறது இல்லை. ஆனா அது எப்படி பூர்த்தி அடைகிறது? வேற அங்கங்கள் அனுஷ்டிக்கலைன்னாலும் அந்த தர்வி ஹோமத்தை மாத்திரம் அனுஷ்டிச்சாலே போதும் அதோடைய கதம் பாவாகாங்ஷா பூர்த்தி அடையும். அதுக்காக நீங்க என்ன சொல்லக்கூடாது? அங்க பாவனைக்கு கதம் பாவாகாங்ஷாவே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. இது புரிஞ்சிருக்கா? தஸ்மாத் அதனால என்ன தெரிகிறது? பிரயாஜங்கள் போன்ற அங்கங்களுக்கும் கதம் பாவாகாங்ஷா உண்டு. தஸ்மாத் யுக்தம் அவிக்கிரமணம் பிரயாஜாங்கம். இதோட நமக்கு எது முடிகிறது? அவாந்தர பிரகரணம் முடிஞ்சிருக்கு. தச்ச இதம் அவாந்தர பிரகரணம் மகா பிரகரணாத்து பலியா. மகா பிரகரணம் பிரபலமா இல்ல அவாந்தர பிரகரணம் பிரபலமான்னு கேட்டா அவாந்தர பிரகரணம் தான் பிரபலம். ஏன்? சந்தம்சபதிதானாம் தர்மானாம் கைவர்த்தியாகாங்ஷாயாம் பிரதானா பூர்வாத் பிரயாஜாத்ய பூர்வஸ்து ஜடித்யுபஸ்திதே. ஏன்னு காரணம் சொல்ற. நம்ம இந்த தீட்சணீயா வாங்கினியம நியாயம் படிச்சோம் இல்லையா, அந்த நியாயம் தான் இங்க வச்சிருக்கோம். இப்ப பாருங்க, அவிக்கிரமணம் தானே புதுசா படிக்கப்பட்ட அங்கம். அதனுடைய கதம் கிம்பாவாகாங்ஷா வரும் பொழுது எந்த அபூர்வமானது முதல்ல உபஸ்திதமானது? எந்த அபூர்வம் அப்படின்னு அர்த்தம்? பிரயாசத்திலிருந்து வரக்கூடிய அபூர்வமா அல்லது தர்ஷபூர்ண மாசத்திலிருந்து வரக்கூடிய பிரதான அபூர்வமா? எந்த அபூர்வம் முதல்ல உபஸ்திதமாய் நிற்கிறது? அப்ப நம்ம அதுதானே எடுத்துக்கணும். அதுதானே சரி. அதுதான் சொல்ற பாருங்க. சந்தம்சபதிதானாம் அபிக்கிரமணாதீனாம் தர்மானாம் அங்கானாம் கைமர்த்தியாகாங்ஷாயாம் கிம்பாவாகாங்ஷாயாம் பிரதான அபூர்வாத் ததபேக்ஷயா பிராகேவா பிரயாஜாத்யபூர்வஸ்ய ஜடிதி உபஸ்திதேஹே. அதுதான் முதல்ல. ஜடித்தினா சீக்கிரமேவ உபஸ்திதேஹே தஸ்யைவ அன்வயः. अतः किं प्रबलम अवांतर प्रकरणम वा महाप्रकरणम वा? இந்த பேர் வச்சு நம்ம ஏமாந்த போக கூடாது. மகாபிரகரணம்னு பேர் இருக்கே, அப்ப அதுதான் பிரபலம் அப்படின்னு நினைக்க கூடாது. அவாந்தர பிரகரணம் தான் பிரபலம். சரியா? अतः अवांतर प्रकरणमेव प्रबलम प्रकृतम अनुसरामः. किमिति तत् सिद्धम उभयविधस्य प्रकरणस्य विनियोजकत्वम. இதுவரையில் என்ன ஆச்சு? பிரகரண பிரமாணம் எப்படி அங்கத்துவ விநியோஜகமா இருக்குன்னு ஆரம்பிச்சார். இதோட அது முடியறது. 2 விதமான பிரகரணத்தையும் சொல்லி முடிச்சுட்டார். நாம இன்னைக்கு இதோட ஸ்லோகம்
यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयम् प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दम्